சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 170 ரூபாய் உயர்ந்து 14,420 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,85,000 ரூபாயாகவும், கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 285 ரூபாயாகவும் உள்ளது. வருகிற 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் நீலகிரி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மலேசியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்த பிரதமர் மோடிக்கு அவர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். சுமார் 800 கலைஞர்கள் இந்திய பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற நடனங்களை ஆடி பிரதமரை வரவேற்றனர். தொடர்ந்து மலேசிய இந்து சங்கத்தைச் சேர்ந்த மாணவ குழுவினர் பிரதமர் முன்பு திருமுறை பக்தி பாடல்களை பாராயணம் செய்தனர். மாணவிகள் பாடிய திருமுறைகளை பிரதமர் மோடி மெய்மறந்து கேட்டு மகிழ்ந்தார். நூற்றாண்டுகளுக்கு மேலாக மலேசியாவில் வசித்து வரும் தமிழர்கள் இரு நாடுகளையும் இணைக்கும் பாலமாக திகழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளிகள் மத்தியில் பிரதமர் மோடி பேசினார். மலேசியாவில் தமிழர்கள் அதிகம் உள்ளது போலவே தன் அமைச்சரவையிலும் தமிழர்கள் அதிகம் பேர் இருப்பதாக கூறிய பிரதமர் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், முருகன் உள்ளிட்டோரை சுட்டிக்காட்டினார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீது விதிக்கப்பட்ட 25% கூடுதல் வரி ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள உத்தரவில் ரஷ்ய எண்ணெயை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வதை நிறுத்த இந்தியா உறுதியளித்துள்ளது. மேலும் அமெரிக்காவிடமிருந்து எரிசக்தி பொருட்களை வாங்கவும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் மூலம் $30 டிரில்லியன் சந்தை இந்தியாவுக்கு திறக்கப்படுகிறது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்த கூட்டறிக்கையை இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து வெளியிட்டிருக்கும் நிலையில் அமைச்சர் இதனை கூறியுள்ளார். அமெரிக்காவிற்கு எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் இந்தியா சலுகை அளிக்கவில்லை என்ற விவரத்தை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ளார். அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், பால், பாலாடை கட்டி, முட்டை, இறைச்சி, எத்தனால், புகையிலை, சோயா, சில வகை காய்கறிகளுக்கு வரிச் சலுகையை இந்தியா தரவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்திய விவசாயிகள், கால்நடை விவசாயிகள் நலன் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்தியா, அமெரிக்கா வெளியிட்டிருக்கும் கூட்டறிக்கையில் முக்கிய விவகாரங்கள் இடம்பெறவில்லை என காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், ஐடி சேவைகள் ஏற்றுமதி குறித்து நிச்சயமற்ற நிலையே உள்ளதாக கூறியுள்ளார். அமெரிக்க விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பல பொருட்களுக்கு இந்தியா வரியை குறைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியா, அமெரிக்கா இடையிலான இடைக்கால ஒப்பந்தத்திற்கான வரைவு அமெரிக்காவிற்கு சாதகமாக இருப்பதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இரு நாடுகளின் கூட்டறிக்கை வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்பதை காட்டுவதாகவும், இடைக்கால ஒப்பந்தத்திற்கான வரைவு மட்டுமே உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயிகளின் நலன்கள் எவ்விதத்திலும் விட்டுக் கொடுக்கப்படவில்லை என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பால் பொருட்கள், சர்க்கரை, சோயா மற்றும் சிறுதானியங்களுக்கு எவ்வித வரிச்சலுகையும் அளிக்கப்படவில்லை என்றும், மரபணு மாற்ற தொழில்நுட்ப பயிர்கள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். வரும் 17ஆம் தேதி தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிப்ரவரி 17ஆம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாக கூறினார். நடப்பு சட்டமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடர் இது என்பதால் இடைக்கால பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். விருதுநகரில் நடைபெற்ற திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர் 2026 தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெல்லும் என தொண்டர்களுக்கு எழுச்சியூட்டினார். நானும் ரவுடிதான் என்பது போல கூட்டணிக்கு தாமே தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி புலம்பிக் கொண்டிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற திமுக தென்மண்டல மாநாட்டில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி என்டிஏ பழனிசாமியாகிவிட்டார் என்றும் அதிமுக கூட்டணி என்பது மக்கள் நலனுக்கானது அல்ல என்றும் விமர்சித்தார். பாஜகவின் கிளையாக இருந்த அதிமுக தற்போது பாஜகவின் இலையாக மாறியிருப்பதாக திமுக இளைஞரணி செயலரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் நடந்த திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாட்டில் பேசிய அவர், தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றார். முகத்தை மூடிக்கொண்டு டெல்லிக்கு செல்பவர்கள் நாங்கள் அல்ல எனவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். திருவிழா நேர கடைகளைப் போல தேர்தல் முடிந்த பிறகு புது கடைகள் காலியாகிவிடும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். விருதுநகர் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் நடந்த திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாட்டில் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தையும் விஜயையும் மறைமுகமாக சாடினார். அந்த வகையில் மற்றவர்களைப் போல தூங்கிவிட்டு மாதத்திற்கு ஒருமுறை மட்டும் வெளியே வருபவர்கள் தாங்கள் அல்ல என்றும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். அதிமுக தலைமையில் இல்லாமல் பாஜக தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய கனிமொழி, திமுகவுக்கு எதிராக பாஜக தலைமையில் கூட்டணி உருவாகியிருப்பதாக குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு வரவேண்டிய 3600 கோடி ரூபாய் நிதியை தர மறுப்பவர்களுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதாகவும் கனிமொழி விமர்சித்தார். ஊராட்சி செயலர்கள், வேலை உறுதி திட்ட பணித்தள பொறுப்பாளர்கள், பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு ஆதரவாக வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கிராம செயலர்கள், வேலை உறுதி திட்ட பணியாளர்களை தங்களது சுய லாபத்திற்காக தேர்தல் பிரச்சார வேலைகளில் ஈடுபடுத்துவதை திமுக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தால் ஏற்பட்டுள்ள நடுக்கம் முதல்வரின் பேச்சில் தெரிவதாக எதிர்க்கட்சித் துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்தார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டை குடும்ப சொத்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் முதல்வரின் பேச்சு அமைந்திருந்ததாக சாடியுள்ளார். ஓ. பன்னீர்செல்வமும் சசிகலாவும் அதிமுகவிற்கு பாதகம் வராதபடி நடந்து கொள்வார்கள் என்று டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில், ஓ. பன்னீர்செல்வம், சசிகலா இருவரும் அதிமுக ஆட்சி வர தடையாக இருக்க மாட்டார்கள் என்று சூசகமாக கூறியுள்ளார். பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தாவேகாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலர் அருண்ராஜ் தெரிவித்தார். கோவை புறநகர் கணியூரில் தாவேகா தேர்தல் அறிக்கை குழுவின் மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தின்போது செய்தியாளர்களிடம் பேசிய அருண்ராஜ், சட்டமன்ற தேர்தலில் திமுகவை கொள்கை ரீதியாக வீழ்த்துவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். அண்ணா, கருணாநிதி ஆகியோருடன் களத்தில் நின்ற நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட எம்ஜிஆருடன் விஜயை ஒப்பிடுவது சாத்தியப்படாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில், விஜயால் தேர்தல் பணிகளில் வெற்றிகரமாக இயங்க முடியாது என்றார். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தாவேகாவால் முகவர்களை நியமிக்க முடியாது என்றும் திருமாவளவன் கூறினார். காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க வேண்டாம் என தாவேகா தலைவர் விஜயிடம் ஏற்கனவே கூறிவிட்டதாக நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாதாகவிடம் சிறப்பான திட்டங்கள் உள்ளதாகவும் ஆனால் நிதிதான் இல்லை எனவும் கலகலப்பாக தெரிவித்தார். டெல்லியில் வரும் 10ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களுடன் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்துகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். திமுக தரப்பில் இன்னும் தேர்தல் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்படாத சூழலில் டெல்லியில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.
மத்திய பட்ஜெட்டை கண்டித்து வரும் 12ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளன. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசையும் அவர்களுக்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 12ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் தமிழ்நாட்டின் அனைத்து மாநகரங்கள் உட்பட பல்வேறு இடங்களிலும் இந்த போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்து புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இளைஞர்களுக்கான உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் நிதிநிலை அறிக்கையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இரு திராவிட கட்சிகளில் எந்த பக்கம் என்ற நிலையில் இருக்கும் தேமுதிக கூட்டணி தொடர்பான முடிவை விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த், சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா சீட் ஆகிய இரண்டையும் தருவதாக அதிமுக வாக்குறுதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். திமுக, அதிமுக ஆகிய இரண்டுமே தோழமை கட்சி என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக முன்னாள் மாவட்ட செயலருமான VS பாபு தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். தவேக தலைவர் விஜய் முன்னிலையில் இந்த இணைப்பு நடைபெற்றது. அதன் பிறகு சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய VS பாபு, பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட மக்களிடையே தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் வலுவாக இருப்பதாகவும் அதன் அடையாளமாக விஜய் இருப்பதாகவும் கூறினார். கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக போட்டியிடுவது குறித்து கட்சித் தலைமை உத்தரவிட்டால் தயார் என்றும் VS பாபு தெரிவித்தார். ரயிலில் பயணிக்கும் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு இலவச ரயில் பயண அட்டையை மாநில அரசு பெற்றுத்தர வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாணவர்களை ஏற்றாமல் அரசு பேருந்துகள் தவிர்ப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மகளிர் பேருந்து போல பள்ளி தொடங்கும் நேரத்திற்கு முன்பும் பள்ளி முடியும் நேரத்திற்கு பின்பும் மாணவர்களுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சத்துணவு பணியாளர்களின் 13 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், ஓய்வூதிய உயர்வு, பணிக்கொடை அதிகரிப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களின் கூட்டமைப்பினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு அவர்களோடு பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்களை கைது செய்து ஒடுக்க நினைப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சி அமைக்க தொண்டர்கள் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16வது ஆண்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தினார். என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சிக் கொடி ஏற்றி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் உடனடியாக தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும் என்றார். மும்பை மாநகராட்சி தேர்தலில் ஆளும் கூட்டணி சார்பில் பாஜகவின் ரித்து தவாடே மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஷிண்டே சிவசேனாவின் சஞ்சய் காடி துணை மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். 227 இடங்கள் கொண்ட மும்பை மாநகராட்சிக்கு கடந்த 15ஆம் தேதி நடந்த தேர்தலில் ஆளும் கூட்டணியில் பாஜக 89 இடங்களையும் ஷிண்டே சிவசேனா 29 இடங்களையும் வென்றது. மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்ததில் ஏற்பட்டுள்ள சந்தேகங்கள் குறித்து வரும் 10ஆம் தேதி தெரிவிப்பதாக சரத்பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் ரோஹித் பவார் தெரிவித்தார். பாராமதி உள்ளாட்சித் தேர்தலில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளானது அனைவரிடமும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் நடைபெற்ற RSS விழாவில் நடிகர் சல்மான் கலந்து கொண்டது கவனம் பெற்றுள்ளது. RSS நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மும்பையில் சொற்பொழிவு நிகழ்ச்சி தொடங்கியது. இதில் நடிகர் சல்மான் கான் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய RSS தலைவர் மோகன் பகவத், தாங்கள் யாரையும் எதிர்க்காமல் நாட்டுக்காக பணியாற்றுவதாகவும் அதிகாரத்தை நாடாமல் செயல்படுவதாகவும் கூறினார். புறநகர் மற்றும் முன்பதிவில்லாத ரயில் டிக்கெட்டுகளை எடுக்க பயன்படுத்தப்படும் UTS மொபைல் செயலி நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 1ஆம் தேதி முதல் செயலியை நீக்கிவிட்டு அதற்கு மாற்றாக சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ஒன் செயலியை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மீதான அவதூறு வழக்கு விசாரணை மார்ச் 16 நடைபெறும் என உத்தரப்பிரதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஹத்ராஸ் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிமன்றத்தால் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்பட்ட மூவர் குறித்து அவதூறாக பேசியதாக ராகுல் காந்தி மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் ராகுல் காந்தி மீது மார்ச் 16ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என்று உத்தரவிட்டுள்ளது. இஸ்லாமாபாத் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு இந்தியா நிதி உதவி செய்ததாக பாகிஸ்தான் அமைச்சர்கள் குற்றஞ்சாட்டிய நிலையில் இந்தியா அதனை முற்றிலுமாக மறுத்துள்ளது. தொழுகையின் போது நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு உதவியதாக 4 பேரை பிடித்திருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இச்சம்பவம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே வார்த்தை போர் ஏற்பட்டது. ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்ற அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை ஒரு நல்ல தொடக்கம் என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்திருக்கிறார். ஈரான் தனது அணுசக்தி உரிமைகளை வலியுறுத்தும் அதே வேளையில் அச்சுறுத்தல்கள் இல்லாத சூழலில் மட்டுமே விவாதிக்க முடியும் என நிபந்தனை விதித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துவிட்டது. அணுசக்தி விவகாரத்தை தாண்டி ஈரானின் ஏவுகணை திட்டங்களையும் முடக்க அமெரிக்கா பிடிவாதம் காட்டுகிறது. இதற்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு அதிரடி உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். இதன்படி ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் அமெரிக்காவிற்கு பொருட்களை விற்கும்போது 25 விழுக்காடு கூடுதல் வரி செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஓமனில் அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இந்த வரி விதிப்பு உத்தரவை டிரம்ப் பிறப்பித்திருக்கிறார். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு அமெரிக்கா காலக்கெடு விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே நீண்ட நாட்களாக போர் நிலவும் சூழலில் அபுதாபியில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்தது. அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ய ரஷ்யா உக்ரைன் பிரதிநிதிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கைதிகள் பரிமாற்றம், எல்லை பிராந்தியங்களில் படைகள் திரும்பப் பெறப்பட்டது உள்ளிட்ட கோரிக்கைகள் பேச்சுவார்த்தையில் முன்மொழியப்பட்டன. ரஷ்யாவும் உக்ரைனும் அதனை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. அமெரிக்கா முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையிலும் யுக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது ரஷ்யா மிகப்பெரும் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் யுக்ரைனில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. உறைபனிக்கு மத்தியிலும் மின்சாரம் மற்றும் வெப்ப வசதியின்றி லட்சக்கணக்கான மக்கள் அவதியுற்று வருவதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா மற்றும் அவரது மனைவி மிச்சல் ஒபாமாவை இனவெறியுடன் சித்தரித்த வீடியோவை பகிர்ந்ததற்காக மன்னிப்பு கேட்க முடியாது என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். டிரம்பின் சமூக ஊடக பக்கத்தில் ஒபாமா தம்பதியை குரங்குகளாக சித்தரித்து பகிரப்பட்ட வீடியோ கடும் எதிர்ப்புகளுக்கு பிறகு நீக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து பேசிய டிரம்ப் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். டிரம்பின் அமைதி வாரியம் அதன் முதல் கூட்டத்தை வரும் 19ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளது. காசாவில் அமைதியை ஏற்படுத்த அமைக்கப்பட்ட டிரம்பின் அமைதி வாரியம் ஐநா சபைக்கு போட்டியாக கருதப்படுகிறது. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் உள்ளிட்டோர் இந்த வாரியத்தில் இடம்பெற்றுள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் வீசிய மார்த்தா புயலால் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கோட்டவா மற்றும் ஜெரஸ் நகரங்களில் உள்ள ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி சீறி பாய்கிறது. இதனால் ஏராளமான விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளத்தின் கோர தாண்டவத்தை காட்டும் வீடியோவை ஸ்பெயின் அரசு வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவில் நிலவும் கடும் குளிரால் புகழ்பெற்ற செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கால்வாய் உறைந்தது. உலக புகழ்பெற்ற செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் அமைந்துள்ள கால்வாய் கடும் பனியால் உறைந்தது. உறைந்த நிலையில் காட்சியளிக்கும் கால்வாயில் நடைபயிற்சி செல்வது, சைக்கிளிங் செய்வது என ரஷ்ய மக்கள் பொழுதுபோக்கை உருவாக்கியுள்ளனர். உறைந்து போன கால்வாயில் சிறுவர்களும் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். எஸ்டோனியாவின் முக்கிய நிலப்பகுதியையும் பால்டிக் கடற்பரப்பில் உள்ள தீவுகளையும் இணைக்கும் பனிச்சாலைகள் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளன. கடும் உறைபனி காரணமாக நீர்நிலை உறைந்ததால் வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. படகு மூலம் நீண்ட நேரம் எடுக்கும் பயணத்தை விட இந்த பனிச்சாலைகள் வழியாக செல்வது நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. தீவுகளுக்கான பயண நேரம் 20 நிமிடங்கள் வரை குறைந்திருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். சிங்கப்பூரில் சர்வதேச விமான கண்காட்சி தொடங்கியுள்ளது. இதில் பயணிகள் விமானங்கள், போர் விமானங்கள் என இருவகை விமானங்களும் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்கா தனது அதிநவீன ட்ரோன்களை காட்சிப்படுத்தியிருந்தது. எனினும் இந்த நிகழ்வில் பெரும்பாலும் சீன விமானங்களே இடம்பெற்றிருந்தன. அமெரிக்கா, ஐரோப்பா விமான நிறுவனங்களே உலக விமான சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் இதை உடைத்து கணிசமான பங்கை பெற இக்கண்காட்சி மூலம் சீனா முனைப்பு காட்டுகிறது.
T20 உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் அமெரிக்காவை இந்தியா எதிர்கொண்டது. போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 161 ரன்களை எடுத்தது. கேப்டன் சூரியகுமார் யாதவ் 49 பந்துகளில் 84 ரன்களை எடுத்தார். தொடர்ந்து களமிறங்கிய அமெரிக்கா 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 132 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இந்தியா 29 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை T20 தொடரில் முதல் ஆட்டத்தில் நெதர்லாந்திடம் கடுமையாக போராடி பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. கொழும்புவில் நடைபெற்ற முதல் போட்டியில் நெதர்லாந்து 19.5 ஓவரில் 147 ரன் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஸ்காட் எட்வர்ட்ஸ் அதிகபட்சமாக 37 ரன் எடுத்த நிலையில் சல்மான் மிர்சா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்து ஆடிய பாகிஸ்தான் 114 ரன்னுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியின் விளிம்பில் இருந்தது. எனினும் கடைசி கட்டத்தில் ஃபாஹிம் அஷ்ரப் 11 பந்துகளில் 29 ரன் குவித்து பாகிஸ்தானை வெற்றி பெற வைத்தார்.